வாராகி மீடியா. சப்ஸ்கிரைப். வாராகி மீடியா சார்பாக உங்களுக்கு எங்களுடைய முதற்கண் வணக்கம். சமூக ஆர்வலரும் சிறந்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான வெள்ளைப்பாண்டியன் அவர்கள் இப்போது நம்மோடு இணைந்திருக்கிறார். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. தற்போது தேர்தல் முடிவுகள் குறித்து எப்படி அந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் பார்க்குறீங்க? வராகி மீடியா நேயர்களுக்கும் அவருடைய நிறுவனர் தலைவர் உத்திரச்சிதம்பரம் அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது. 2026 இப்படி ஒரு மாற்றம் வரும் என்று தமிழக மக்களும் தமிழக முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் ஏனைய கட்சிகளும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த போல ஒரு இமாலய வெற்றியை இன்று தமிழக வெற்றி கழகம் தமிழக வரலாற்றிலே தன்னுடைய கால் தடத்தை பதித்து 107 இடங்கள் வெற்றி பெற்று இருக்கிறது. இது மிகப்பெரிய அரசியல் மாற்றம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் பிரதாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, அதை சார்ந்த கூட்டணி கட்சிகள், அம்மையார் ஜெயலலிதா, அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமையில் இருந்த அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பிலும் 132 இடங்களில் போட்டியிட்டார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக 100க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிட்டார்கள். இப்படி பல முறை போட்டி இருந்தும் குறிப்பாக யார் காசு கொடுத்தாலும் அந்த பணத்தை வாங்கி கொண்ட மக்கள் விசில் பறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விசில் சின்னத்துக்கு வாக்களித்து விட்டார்கள். அவர்கள் 234 சட்டமன்ற தொகுதியிலும் வேட்பாளர் யாராக இருக்கலாம், ஆனால் வெற்றி பெறக்கூடியவர் விஜயாக இருக்க வேண்டும் என்று நினைத்து 234 தொகுதியிலுமே விஜய் தான் வேட்பாளர் என்ற ஒரே பார்வையில் அனைவரும் இன்று விசில் சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தந்துள்ளார்கள். இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு அடித்தளம் அமைந்திருக்கிறது என்று தான் கூற வேண்டும். அதாவது யாரும் எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு இப்போது அமைந்திருக்கிறது. இதில் இந்த தேர்தல் முடிவில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது பணம் நான் கொடுத்தா வெற்றி பெற்றலாம்ங்கிற கொள்கை மாற்றப்பட்டு இருக்கிறதா, இல்லை ரசிகர் அப்படிங்கிற தாட்டில் அவர் ஒரு நடிகருங்கிற தாட்டில் வேட்பாளர்கள் போயிருக்காங்களா? அதாவது தமிழக அரசியல் வரலாறில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 60 ஆண்டு காலமாக திமுக, அதிமுக போன்ற பிரதான கட்சிகள் 1967 ஆண்டில் ஆட்சியை பிடித்த திமுக ஒரு மிகப்பெரிய அரசியல் வரலாற்றை தமிழகத்தில் உருவாக்கியிருக்கிறது. திமுகவில் இருந்து பிரிந்த அதிமுக எம்ஜிஆர் தலைமையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கியது. அதிலிருந்து பல சினிமா பிரபலங்கள் விஜயகாந்த், சீமான், நம்முடைய நடிகர் கார்த்திக், சிவாஜி கணேசன், நடிகர் கமலஹாசன், பெரும் நடிகர்களெல்லாம் அரசியல் கட்சியை தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் தாங்க பிடிக்க முடியவில்லை. நடிகர் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார். பல சர்ச்சையில் சிக்கினார். அதையெல்லாம் தாண்டி தமிழகத்திலே திமுக ஆட்சியிலே தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் அத்துமீறல்கள், பாலியல் துன்புறுத்தல்கள், பள்ளி குழந்தைகள் முதல் மிகப்பெரிய அதிகாரிகள் வரை அதிகளவில் இருந்தது. போதை பழக்கம், கஞ்சா, போதைப் பொருட்கள் அதிகளவில் புழக்கத்தில் இருந்தது. சட்ட ஒழுங்கு சீர்கேடு, சமூக பிரச்சனைகள், டாஸ்மாக் பிரச்சனைகள், இப்படி இந்த அப்பா ஆட்சியிலே கடந்த 5 ஆண்டு காலம் மக்கள் மிகப்பெரிய அல்லோலப்பட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். அதனால் தமிழக மக்களே அப்பா என்று சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலினை தோற்கடித்து விட்டார்கள். 9000 வாக்கு வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்து விட்டார் பாபு என்பவரிடம், தாவேக வேட்பாளரிடம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் திமுக 5 வருஷம் ஆட்சியில் நாங்கள் நல்லா பண்ணோம்னா நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை.
நல்ல திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னா மக்களே உங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு பயம், விஜய் வந்துடுவார், எடப்பாடி பழனிசாமியும் மு.க. ஸ்டாலினும் கூட்டு சேர்ந்து நம்ம 2 பேரும் தான் மாறி மாறி ஆட்சி இருக்கிறோம்னு நினச்சாங்க. அதற்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் இன்று தமிழகத்தில் தன்னுடைய ஆட்சியை பதித்து விட்டது. இது மிகப்பெரிய மாற்றம். இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம், நமக்கு பிடிச்ச ஒரு வேட்பாளருக்கு வேலை பார்த்துருப்போம், எலெக்ஷன் ஒர்க் பார்த்துருப்போம், பிரச்சாரம் பண்ணியிருப்போம், ஓட்டு கேட்டிருப்போம். ஆனால் நம்ம வீடுகள்லேயே என்ன பண்ணுறாங்க, விஜயை விரும்பி விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு போடுறாங்க. ஸோ இதே ஒரு அரசியல் மாற்றம். காசு கொடுத்த நபர்கள் எல்லாம் கையேந்தி நின்றார்கள். காசே கொடுக்காமல் ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை பெற்று இன்று தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய பிரதான கட்சியாக ஆட்சி அமைக்க போகிறார் நடிகர் விஜய். இதுதான் ஒரு அரசியல் மாற்றம். ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாண், அதுபோல் வட மாவட்டங்களில் அதிக அளவில் வட இந்தியாவில் நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதே போல் ஆந்திராவில் இன்றைக்கி எப்படி ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டராக பவன் கல்யாண் இருக்காரோ, அதே மாதிரி விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக இருப்பார். அவருக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் பிற கட்சிகளுடைய கூட்டணி இணைத்து இன்னும் சில தினங்களில் ஆட்சியை அமைக்க இருக்கிறார். இதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான அடித்தளம். இப்போ மக்கள் என்ன நினைக்கணும், இனிமேல் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாது என்பது இந்த தேர்தல் மூலம் நிரூபணமாகிவிட்டது. அதாவது மக்கள் வாக்களித்து நம்மளை சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்கன்னு நிறையா வேட்பாளர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. நிறையா வேட்பாளர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் களத்தில் போய் வேலை செய்யக்கூட இல்லை, ஆனால் அவங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. இது மக்கள் எதன் அடிப்படையில் அவங்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம சட்டமன்றத்தை எடுத்துக்க, முதுகுளத்தூர் சட்டமன்றம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதி, ராமநாதபுரம், திருவாடனை, பரமக்குடி, முதுகுளத்தூர். இந்த 4 தொகுதியிலும் பிரதான கட்சிகள் அதிமுக, திமுக, பாஜக, அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள், நாம் தமிழர், இந்த கட்சியிலெல்லாம் ஒரு கட்டமைப்போடு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், கிளை செயலாளர், பூத்து பொறுப்பாளர்கள்லாம் போட்டு களப்பணி செய்து பிரச்சாரம் செய்து ஆளாத்திக்கெலாம் காசு போட்டு வாக்காளருக்கு பணத்தையும் கொடுத்து எலெக்ஷன் நின்றாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படி கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் புதுமுகம், யார் என்று தெரியாது. விஜய் கையை காமிச்சிருக்காங்க, அவங்க வேட்பாளர் நிற்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க மக்கள் நினைக்கிறாங்க, இது நம்ம விஜய் நிப்பாட்டிட்டார், தளபதி நிப்பாட்டிட்டார், இவங்க தான் விஜய் தான் இந்த வேட்பாளர் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பூத்து ஏஜென்ட்டு தேவையில்லை, ஓட்டுக்கு பணம் தேவையில்லை, எந்த இதுவுமே இல்லைங்க. ஆனால் அவங்க நிற்கக்கூடிய 234 தொகுதியிலும் இன்று விசில் சின்னத்துக்கு அதிக அளவில் வாக்கு விழுந்திருக்கிறது. இதே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நான் 2011 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களிச்சுக்கிட்டு இருக்கேன். 2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தற்போது வர பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், ஓட்டு கேட்டிருக்கேன், கருத்து கணிப்பு சர்வேவை எடுத்திருக்கேன். ஆனால் நான் எதிர்பார்க்க முடியல. நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட கூட சொன்னேன், ஒரு 5 தொகுதி ஜெயிப்பாரா, ஒரு 10 தொகுதி ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கமெண்ட் பண்ணோம். அவங்களுடைய அமைச்சரவை லிஸ்ட்டை பார்த்து கூட நம்ம கமெண்ட் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சா இல்லை, நானும் ஒரு ஆள் தான். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நாம் யாரை கேலி செய்து சிரித்தோமோ அவர்களெல்லாம் இன்று முதலமைச்சராகிவிட்டார்கள், அமைச்சராக வர இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றம் செல்ல இருக்கிறார்கள். அதனால் தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றம் விஜயால் உருவாக்கப்பட்டது. அதனால்தான் எதிர்க்கட்சியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்று சாதாரண எம்எல்ஏவாக இருக்கிறார். முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தோல்வியை அடைந்திருக்கிறார். திமுகவில் யார் எதிர்க்கட்சி தலைவர் என்ற போட்டி இன்று இருக்கிறது. மூத்த அமைச்சர்கள் எல்லாம் தோல்வியுற்றார்கள், சில பேர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ திமுகவில் அடுத்த எதிர்க்கட்சி தலைவர் யார் என்ற கேள்வி இருக்கிறது. விஜய் கட்சியில் சபாநாயகர் யார்? முதலமைச்சர் விஜயாக இருந்தாலும் மற்ற அமைச்சர்கள் அவங்களுக்கு இன்னும் நிர்வாகத்திறன் பற்றி அதிகமாக தெரியாது, அரசியலுக்கு புதுசு. இருந்தாலும் அனுபவமிக்க செங்கோட்டையன், சத்தியபாமா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சில முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்கி இந்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக விஜய் முன்னெடுத்தால், தொடர்ந்து எம்ஜிஆர் எப்படி முதலமைச்சராக இருந்தாரோ, ஜெயலலிதா இருந்தாரோ, கலைஞர் எப்படி இருந்தாரோ, அதே போல் ஒரு மாற்றத்திற்கான
ஒரு இதை உருவாக்கி இருக்கிறது. எப்படி நம்ம வட மாநிலங்களில் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி சில கட்சியெல்லாம் திடீரென்று ஆட்சியை பிடித்தார்கள், அதே போல் தமிழகத்தில் தாவேக ஆட்சியை பிடித்திருக்கிறது. அந்த ஆட்சி மக்களாட்சியாக தொடர்ந்து மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார்கள், ஆனால் நீங்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நல்லா செய்ய இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். மக்கள் எதிர்பார்த்தது போல தமிழக வெற்றிக் கழகம் எதிர்வரும் காலங்களில் ஆட்சியை தருமா? மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லி தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம், பிரதான தேர்தல் அறிக்கை எல்லாமே வரவேற்பது. பெண்கள் சார்ந்த அறிக்கை, மகளிர் சார்ந்த அறிக்கை, குழந்தைகள் சார்ந்த அறிக்கை, வேலைவாய்ப்பு சார்ந்த அறிக்கை, அதுபோல் தமிழக முன்னேற்றத்துக்கான அறிக்கை, அரசு ஊழியர்களுக்கான அறிக்கை எல்லாமே நல்லா இருக்குது. அதை வந்து சரியான முறையில் செயல்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கான இது இருக்கும். ஆனால் இன்னொன்று, விஜய் வந்து சில சர்ச்சையில் சிக்காமல் தன்னுடைய ஆட்சியை, நிர்வாகத்தை திறம்பட செயல்பட்டாலே மக்கள் அவருக்கான ஆதரவு தொடர்ந்து பெருகும் என்பது என்னுடைய கருத்து. இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிகமான உறுப்பினர்களோ அது அதிகமான பெரும்புள்ளிகள் மாற்றுக் கட்சியினர் சேர வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக. இப்போ எங்களுக்கே என்ன இருந்தால், நம்மளே ஒரு கட்சியில் இருப்போம், ஆனால் அந்த கட்சி வந்து ஒன்றுக்கும் உதவாத கட்சியாக தான் இருக்குது. காலம் முழுக்க மக்களுக்காக போராட்டம் செய்கிறோம், மக்களுக்காக உரிமைக்காக போராடுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்மளால் தேர்தல் அரசியலில் வந்து ஜெயிக்க முடியதில்லை, தோல்வியை சந்திக்கிறோம். நாங்களும் 2011 ஓட்டு போடுறோம், அன்றைக்கி அதிமுக ஜெயிச்சிச்சு. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளரை ஆதரித்தோம். தொடர்ந்து சுயேட்சை சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டுருக்கோம். பிரதான கட்சியில் நம்மளுக்கு பல பிரச்சனை நிலைமை வாக்களிக்கலை. குறிப்பாக அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு 10.5%, தென் மாவட்ட புறக்கணிப்பு, சசிகலா அம்மையாருக்கு செய்த துரோகம், இந்த மாதிரி அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். அதற்கு போட்டியாக ஆர்பி உதயகுமார் பேச்சை கேட்டு செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்று வீழ்ந்திருக்கிறார். வீழ்ந்திருக்கிறார், அவர் தென் மாவட்ட மக்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இந்த வட்டம் அதிமுக அதிக இடங்களை பிடிக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் சாவு மணி அடித்து தாவேக தமிழகம் முழுவதும் விசிலடித்து ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த வரவேற்பு தாவேக வந்து சரியாக வழிநடத்தணும், ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாற்றணும். மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சி, அப்போ சரியான கிளை கிடையாது, சரியான ஒன்றியம் கிடையாது, சரியான மாவட்ட அமைப்பு இல்லை. அப்படிங்கும்போது அனுபவமிக்க பல கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தாவேகாவுக்கு தாவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தாவேகா போயிடுவோமாங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதனால் இன்னும் சில தினங்களை பாருங்கள், விஜயனுடைய கட்சி அலுவலகம் பனையூரில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக, திமுக பல கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் அந்த கட்சியில் சேரப்போகிறார்கள். அவங்க சேர்ந்து தான் அந்த கட்சிக்கான ஒரு உருவத்தை உருவாக்க போகிறாங்க, கட்டமைப்பை கொண்டு வர போகிறாங்க. நிர்வாகங்கிறது ரொம்ப லேஸ் கிடையாது. நீங்கள் திமுகவில் வந்து 80 வயசுக்காரர் இருப்பார், ஒன்றிய செயலாளராக, கிளை செயலாளராக. அதிமுகவில் அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்து ஆளுங்க இருப்பாங்க. விஜய்க்கு அப்படி கிடையாது, 18 வயசு பையன் இருக்கிறான். அதனால் கட்டமைப்பு தேவை. பல திராவிட கட்சிகளில் இருந்து தாவேகாவுக்கு படையெடுக்க இருக்கிறார்கள், தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சமுதாயத்தில் பெரிய தலைவர்கள், பல சமூகம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் தாவேகாவில் இணைந்து பணியாற்ற இருக்கிறார்கள். இதனால் தாவேகா ஒரு வலுவான கட்டமைப்பான ஒரு அரசாக மாறும் பொழுது அந்த அரசை வழிநடத்தக்கூடிய இயந்திரமாக தாவேகா தொண்டர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இனி வரும் காலங்களில் தாவேகாவுடைய செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ஆட்சி மாற்றத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பார்வை, அவங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுப்போம், இல்லை ஒரு மாதம் டைம் கொடுப்போம். அவங்க ஆட்சி நிர்வாகம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு மக்கள் இலவசத்துக்கு விலை போகாமல் இலவசம் இல்லாத ஒரு அரசை உருவாக்கணும், மாற்றத்துக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் என்று கூறி தாவேகாவினுடைய வருகையை நானும் வரவேற்கின்றேன். அவங்களுடைய அரசியலை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக அரசியலில் மாபெரும் வெற்றி பெற்ற தமிழக முதலமைச்சராக வரக்கூடிய விஜய் அவர்களுக்கும் அவரை சார்ந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் என் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாராகி மீடியா
பல அரசியல் செய்திகளை மக்களிடம் சிறப்பாக கொண்டு சேர்க்கிறது. வாராகி மீடியா நண்பர்களுக்கும் அதனுடைய ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.